Hi friends, welcome to Achuma'S kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம சம்மருக்கு வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமான ரெண்டு மில்க் ஷேக் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷார்ஜா ஷேக். இது மலபார் ஸ்பெஷல். இதுக்கு 4 வாழைப்பழம் வேணும். அடுத்து 1 கிளாஸ் பாலை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு கிடையாது, நல்லா ஃப்ரீஸ் பண்ணி. அப்புறம் ஒரு 15 வேர்க்கடலை, 1/4 கப் சுகர், ஒரு பூஸ்ட் பாக்கெட். இதுக்கு பதிலாக நீங்கள் ஹார்லிக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த 4 வாழைப்பழத்தை சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/4 கப் சுகர், நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பால், அடுத்தது ஒரு பேக்கெட் பூஸ்ட். இப்போ இதை நல்லா அடிச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி சுத்தமாக சேர்க்காதீங்க, அந்த ஃப்ரீஸ் பண்ணலையே அந்த பால் தான். இப்போ நான் வந்துட்டு அந்த வேர்க்கடலையை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம சர்வ் பண்ணுற கிளாஸில் போட்டுக்கலாம். அடுத்து நம்மளோட ஷார்ஜா ஷேக்கை அந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது மேலே மறுபடியும் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை சேர்த்திட்டு மேலே வந்து மறுபடியும் வந்துட்டு கொஞ்சமாக பூஸ்ட் தூவி விட்டுட்டா நம்ம சூப்பரான ஷார்ஜா ஷேக் தயார். இப்போ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது மஸ்க்மெலனில் வந்துட்டு நம்ம மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண போகிறோம். ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேன், 1 கிளாஸ் பால் சில்லுன்னு எடுத்துக்கோங்க, 1/4 கப் சுகர் வேணும், ஒரு 15 முந்திரி பருப்பு வேணும், ஏலக்காய் பொடி, அப்புறம் ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எடுத்துக்கலாம், ஒரு டைரி மில்க். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை அப்படியே ஹாஃபாக கட் பண்ண போகிறோம். ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷஸ் மட்டும் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தோல் பிஞ்சிடக்கூடாது, ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு அதில் தான் வந்துட்டு நம்மளோட மில்க் ஷேக்கை சர்வ் பண்ண போகிறோம், கொஞ்சம் வித்தியாசமாக. இப்போ நம்ம ஃப்ரெஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தொட்டி மாதிரி இருக்கணும், அதில் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் மஸ்க்மெலன் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீதி இருக்க மஸ்க்மெலன் வந்துட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு 1/4 கப் சுகர் மட்டும் சேர்த்திக்கலாம். கூட வந்துட்டு அந்த 1 கிளாஸ் சில்லுன்னு இருக்க பால், 1 ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள், அந்த 15 முந்திரி பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூனுக்கு ஐஸ்கிரீம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அடித்ததை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட முலாம்பழம் தோல்லையே தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்தோன்னே அப்படியே அட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ அதில் சேர்த்திட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் போட்டுடலாம். இது மேலே நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த முலாம்பழம், இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அடுத்தது டைரி மில்க்கு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு கார்னிஷிங்க்கு தான். இந்த மாதிரி நம்ம டைரி மில்க்கை வச்சிடலாம். சூப்பரான மஸ்க்மெலான் மில்க் ஷேக்கும் தயாராகிடுச்சு. 2 மில்க் ஷேக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.